எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel. நீங்க என்ன முதல் முறையா பாக்குறீங்கன்னா என்னோட நேம் கீர்த்தி ஸ்ரதா. நான் பியூட்டி, மேக்கப், லைஃப் ஸ்டைல், என்டர்டெயின்மெண்ட் நிறைய வீடியோஸ் போடுவேன். உங்களுக்கு இந்த எல்லா வீடியோவும் பார்க்கணும் இல்லை இந்த ஒரு சில வீடியோவாவது பார்க்கணும் உங்களுக்கு ஆசை இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் டேப் பண்ணுங்க, மறக்காதீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இன்னைக்கு நான் யூஸ்வலாக எப்படி ஷேவ் பண்ணுவேன், நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட் ரேசர், இது வரைக்கும் நான் நிறைய ரேசர் ட்ரை பண்ணியிருக்கேன், அதில் பெஸ்ட் ரேசர் அண்ட் டிப்ஸ், நீங்கள் ஷேவ் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிற டிப்ஸ், அதுக்கப்புறம் மித்ஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு நிறைய ஷேவிங் பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் உங்கள் பாடியில் இருக்க ஹேரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன ரேசர் யூஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன ரேசர் யூஸ் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ரேசர் பார்த்தீங்கன்னா இந்த Gillette Venus ஓஷியானா ரேசர் மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரேசர். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 325, கொஞ்சம் காஸ்ட்லி தான் மற்ற ரேசரோட கம்பேர் பண்ணால். இதில் வந்து 2 ரேசர் வரும், ஒன்று கிடையாது 2 வரும். ஒன்று ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் அண்ட் நான் அதுதான் ட்ராவலிங்க்கு எல்லாம் கொண்டு போவேன். ஸோ அதை நான் அப்படியே பேக்கில் எங்கேயாவது உள்ளே கிடக்கும். ஸோ இந்த ரேசர் நான் வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த ரேசர் வந்து த பெஸ்ட் ரேசர். நான் ரொம்ப நாளாக மென்ஸ் ரேசர் தான் யூஸ் பண்ணுவேன். சிரிக்காதீங்க, சிரிக்கூடாது, தப்பு. சீரியஸ்லி நான் வந்து டேடிக்கு வந்து வாங்குறது, ராமுக்கு வாங்குறது இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் மோஸ்ட்லி. பட் அதுக்கப்புறம் தான் வந்து நான் ரியலைஸ் பண்ணேன், அது யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நான் வெட்டிப்பேன் அண்ட் எனக்கு ஸ்கின் வந்து ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேசரை யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி ரேசரை யூஸ் பண்ணிட்டு தான் அது வந்து உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க. பட் அந்த மாதிரி ரேசர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் டேமேஜ் ஆகும். நான் ரீசெண்டாக ஃபவுண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ரேசர் தான். அண்ட் நிஜமாவே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளேட் இருக்குது, 1 2 3 பிளேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 பிளேட்ஸுமே வந்து நமக்கு டக்குன்னு ஈஸியாக முடி வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக முடி வந்து வந்துடும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த லூப்ரா ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது இந்த இடத்துல வந்து, இல்லை ஆலோவேரா வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நீங்கள் முடி எடுக்கும்போது அது ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபார்ம் ஆகும்ல, ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம முடி இப்படி எடுக்கிறோன்னா அங்கே வந்து நடுவில் மாட்டோம், அந்த இடத்துல தான் நம்ம வந்து கையை வெட்டிப்போம். ஸோ இதில் இந்த ஸ்ட்ரிப்ஸ் இருக்கிறதுனால கை வெட்டிக்காது அண்ட் அதில் ஆலோவேராவோட குட்னஸ் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. இன்னொன்று இந்த இடத்துல ப்ளூ கலரில் ஒரு கோடு மாதிரி இருக்கும், அந்த கோடு எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ளூ ஸ்ட்ரிப் ஃபேட் ஆகும்போது உங்களுக்கு இந்த ரேசர் வந்து ஒரு டப்பா ரேசர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப இதை யூஸ் பண்ணக்கூடாது, தூக்கி போட்டு வேறு வாங்கிக்கோங்க. டல்லான பிளேட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்கள் ஸ்கின்க்கு நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்காகவே இந்த ப்ளூ ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. நமக்கு நிறைய ரேசரில் அந்த மாதிரி இருக்காது, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம், நம்மளா பார்த்துட்டு சரி ஓகே பிளேட் வந்து டல் ஆயிடுச்சுன்னு தூக்கி போட்டுருவோம். அப்படின்னு இல்லாமல் இந்த ப்ளூ ஸ்ட்ரிப் எப்போ ஃபேட் ஆகுதோ அப்போ நீங்கள் இதை தூக்கி போட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி நிறைய குட்னஸ் இந்த ரேசரில் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் ப்ரொடக்டிவ் ஹெட் இருக்குது. ஸோ இது நம்ம இந்த சைட்லலாம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அண்டர் ஆர்ம்லலாம் பண்ணும்போது நமக்கு அப்படியே இப்படி மேடு பள்ளமெல்லாம் இருக்கும், அந்த மேடு பள்ளத்தெல்லாம் கரெக்டாக இது நம்மளை ட்ரைவ் பண்ணி கொண்டு போகும். ஸோ அதனால ஒரு சூப்பர் ரேசர்னு சொல்லலாம். இந்த ஹெட் வந்து ஸ்டர்டியாக இருக்குது, இப்படியே ஸ்டிஃபாக இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம கையை அப்படியே வளைச்சு கொண்டு போவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம கட்ஸ் எல்லாம் வரும், வெட்டிப்போம், ரத்தம் வரும், அந்த பிரச்சனைகள்லாம் வரும். பட் இதில் வந்து இந்த மாதிரி இந்த டப்பா வந்து இப்படி ஆடுறதுனால நமக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஈஸியாக வந்து நம்ம ஷேவ் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம ஸ்கின்க்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. 320 rupeesக்கு நமக்கு 2 ரேசர் கொடுக்குறாங்க. பட் தட்ஸ் கம்ப்ளீட்லி வர்த், நான் கண்டிப்பாக சொல்வேன். பிகாஸ் வந்து நம்ம ஒரு 20 ரூபா கொடுத்து ஒரு ரேசர் வாங்கி ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் டேமேஜ் ஆனதுக்கு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல ரேசர் வாங்கி ஸ்மூத்தான ஸ்கின் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட் ரேசர். இப்போ நான் எப்படி ஷேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுவேன் என்னோட ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுங்கிறது த மஸ்ட். பிகாஸ் நம்ம ஸ்கின்க்கு மேலே டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம ஷேவ் பண்ணும்போது அது வந்து நமக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ணால் ஸ்கின் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க. ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இந்த ஸ்க்ரப்பிங் டவல், ஸ்க்ரப்பிங் கிளாத்லாம் வச்சுருப்பீங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரஷ் இருக்கும்ல அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் நார்மலாக சுகர் தான் யூஸ் பண்ணுவேன் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு, மோஸ்ட்லி நான் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன். இல்லைனா என்கிட்ட வந்து இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் ஒரு சிலர் வந்து ரொம்ப திக்கான ஃபேஸ் ஸ்க்ரப்ஸ் இருக்கும், எக்ஸ்ஃபோலியேட்டிங் பார்ட்டிகல்ஸ் ஹெவியான ஃபேஸ் ஸ்க்ரப்ஸ் இருக்கும், அது நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் சுகரையும் இதையும் மாற்றி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை ஃபுல்லாக நான் போட்டு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு ஷேவிங் ஜெல்லோ இல்லை ஃபோமிங் ஜெல்லோ ஏதாவது யூஸ் பண்ணுங்க. இப்போ எங்கள் ஷேவிங் ஜெல்லாம் இல்லை, சும்மா அதனால வாங்க முடியாதுன்னா நீங்கள் நார்மலான பார் சோப்பே யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் பாடிக்கு என்ன போட்டு குடிக்கிறீங்களோ அதே நீங்கள் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் ஷேவிங் ஜெல்லாம் யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க, பட் நான் வந்து
சோப் போட்டுட்டு நார்மலாக நம்ம குளிக்கும் போது என்ன சோப் போடுறோமோ அதை போட்டு தான் ஷேவ் பண்ணுவேன். எனக்கு தெரியும் நிறைய கேர்ள்ஸ் வந்து அப்படி தான் பண்ணுவீங்க. அது தப்பு இல்லை. என்ன கேட்டால் இட்ஸ் ஓகே, இட்ஸ் பர்ஃபெக்ட்லி குட். எல்லா வாட்டியும் ஃபோமிங் ஜெல் எடுத்து நம்ம போட்டு பண்ணுறதுக்கு நம்ம பாத்ரூமில் என்ன இருக்கோ அதை போட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஹேர். ஷேவ் பண்ணுங்க. ஷேவ் பண்றதுல என்ன ட்ரிக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இப்போ என் கையில வந்து ஹேர் க்ரோத் இப்படி இருக்கு, ஓகேவா, இப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஆப்போசிட்ல வச்சுட்டு இப்படி ஷேவ் பண்ணேன். ஸோ ஆப்போசிட்ல ஷேவ் பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்கின் எக்ஸ்போலியேட் ஆகும். எக்ஸ்போலியேட் ஆகுறத நான் சொல்லியிருக்கேன்ல, ஸ்க்ரப் ஆகும். நம்ம ஸ்கின் எக்ஸ்போலியேட் ஆகும்போது டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே போகும். ஸோ எக்ஸ்போலியேட் ஆகுது. அதனால நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வைப் வந்து ஆப்போசிட் சைட்ல பண்ணுவேன். அதுக்கப்புறமா நான் திருப்பி வச்சு இப்படி பண்ணேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி திருப்பி வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, பட் நான் அப்படிதான் பண்றேன். அப்படி பண்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் நம்மளோட ஹேர் வந்து நம்ம ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் பிளண்டா வளரும். எப்படி சொல்றேன்னு புரியுதா? ஒரு மாதிரி இப்படி நம்ம இந்த சர்ஃபேஸ்ல இருந்து முடி எடுக்கிறோமா, ஸோ அப்படியே பிளண்டா அப்படி முளைக்கும். அப்படி முளைக்கிறதுனால தான் நமக்கு முடி வந்து திக்கா தெரியுது, ஒரு மாதிரி என்ன சொல்றது டார்க்கா தெரியுது. பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்ல வந்து ஷேவ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா டுவர்ட்ஸ் த ஹேர் க்ரோத் ஷேவ் பண்ணுங்க. அப்படி ஷேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹேரோட அந்த எண்ட் வந்து பாயிண்டடா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி திக்கா டார்க்கா தெரியாது. ஸோ இது வந்து ஒரு டிப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி நீங்க ஃபுல்லா ஜென்டிலா ஷேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நான் வந்து ஷேவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லியூக் வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணுவேன். ஷேவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் நார்மலான ஒரு வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இப்போ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமான ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். நீங்க ஏதாவது பாடி லோஷன் அப்ளை பண்ணலாம், இல்ல ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. எனக்கு ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ போடுங்க. நான் மோஸ்ட்லி நிவ்யாவோட பாடி லோஷன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதை நான் ஃபுல்லா என்னோட எங்கெல்லாம் ஷேவ் பண்ணணும் ஃபுல்லா நான் போட்டு நல்லா அப்ளை பண்ணி நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்கின் ட்ரையா விடாதீங்க. ட்ரை ஸ்கின்ல நம்ம ஷேவிங்கும் பண்ணக்கூடாது, நம்ம ஷேவ் பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்கின்னை ட்ரையா விடக்கூடாது. இது ரெண்டும் வந்து ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான டிப். ஸோ இதுதான் என்னோட ஷேவிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. ஸோ நான் ஷேவ் பண்ணுறது இப்படி தான். இப்போ ஷேவ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கும், ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணும்போது நமக்கு பெயின்ஃபுல்லாக இருக்காது. ஒரு முக்கியமான விஷயம் அதுதான். வேக்சிங் பண்ணுறோம், பிடிச்சி இழுப்பானுங்க, டே விட்டுருங்கடா கொடுமைப்படுத்தாதீங்கடா அப்படின்னு இருக்கும் நமக்கு. அப்படி பிடிச்சி இழுப்பாங்க, நமக்கு செம்மையாக வலிக்கும். பட் இது பெயின்ஃபுல்லாக இருக்காது. நம்பர் 2 அட்வான்டேஜ், செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். நான் சொன்னல ஆப்போசிட் டிரெக்ஷனில் ஷேவ் பண்ணுங்க. ஸோ ஆப்போசிட் டிரெக்ஷனில் நீங்கள் ஷேவ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸோ ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே போகும். உங்களுக்கு அது இந்த இன்க்ரோன் ஹேர்னு சொல்லுவோம்ல, இந்த ஸ்ட்ராபெரி லெக், ஸ்ட்ராபெரி ஹேண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு மாதிரி அப்படி முளைச்சு நிற்கும், அப்படியே உள்ள வளர்ந்து எட்டி பார்க்கும், பட் ஹேர் வந்து வெளியே வராது. அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இன்க்ரோன் ஹேர் வராது. ஸோ நம்ம தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்னங்க இருக்கு இதில் யூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம நார்மலாக டக்குன்னு எதையாவது போடுறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறதால உங்களுக்கு பெருசாக தெரியலாம். பட் நீங்கள் நார்மலாக பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் சுகர் போடுறேன், வாஷ் பண்ணுறேன், க்ரீம் போடுறேன், ஷேவ் பண்ணுறேன், முடிஞ்சுது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இன்னொரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ், இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம வேக்சிங் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறோம். எதுக்குன்னா வேக்சிங் வந்து ஸ்லோவாக முடி பண்ணுறோம். ஏன்னா ரூட்லேருந்து முடி எடுக்கிறாங்க, அப்போ ஸ்லோவாக தான் வரோம். இது நம்ம சர்ஃபேஸ்லேருந்து கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ க்ரோத் ரேட் வந்து நார்மலாக தான் இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்காது. பட் வேக்சிங்க்கு நம்ம உள்ளிருந்து புடுங்கி எடுக்கிறோம். லிட்ரலி நம்ம அதான் பண்ணுறோம். ஸோ நம்ம ஹேர் க்ரோத் ரேட் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும், ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வேக்சிங் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. பட் வேக்சிங் பண்ணால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் நம்ம வந்து உள்ளேருந்து இப்படி பிடிச்சி யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு விஷயம், ஒரு டைட்டாக இருக்க ஒரு விஷயம் வந்து அது வந்து டைட்டாக இருக்குது, அது பிடிச்சி நம்ம இழுத்துக்கிட்டே இருந்தாலும் லூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம முடிய பிடிச்சி இப்படி இழுக்கிறோம், ஃபுல்லாக உள்ளே இழுக்கிறோம். இழுக்கும்போது என்ன ஆகும், லூஸ் ஆகும். லூஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், தொங்கிடும். அதுதான் வந்து வேக்சிங் ஒரு பெரிய ப்ராப்ளம். நிறைய பேர் தெரியாமல் நம்ம வேக்சிங் பண்ணுறது இருக்கும். நான் லைஃப்பில் 2 times வேக்சிங் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அது 2 வாட்டியுமே எனக்கு பிடிக்கல. இன்னொன்று சூடாக மேலே தடவுறாங்க. ஐயோ, அதெல்லாம் நிஜமாக மோசமான விஷயம். நமக்கு தெரியாது நம்ம பாடி என்ன ஆகும் அப்படின்லாம் சொல்லி. ஸோ என்னோட பாடி அந்தளவுக்கு நான் துன்புறுத்த விரும்பலை. இது வரைக்கும் நிறைய துன்புறுத்திருக்கேன். இதுக்கப்புறமாவது நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேக்சின் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ உங்கள் சதை தொங்கக்கூடாது, சீக்கிரமாக வந்து வயசான மாதிரி உடம்பு ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பாக ஷேவிங் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். இன்னொரு விஷயம் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். இந்த மாதிரி ரேசர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லூப்ரா ஸ்ட்ரிப்ஸ்ன்னு இருக்குல்ல, இது இருக்கிறதுனால என்ன ஆகும், நம்ம ஷேவ் பண்ணும்போது மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நம்ம ட்ரை ஸ்கின்னாக இருந்து நம்ம ஷேவ் பண்ணாலும் இந்த ரேசர் வந்து ஒன்றும் பண்ணாது. பட் ட்ரை ஸ்கின்னாக ஷேவ் பண்ணாதீங்க, அது நல்லது கிடையாது. இந்த ரேசர்லையுமே வந்து நீங்கள் வெட்டிக்கவே மாட்டீங்க. எப்படினாலும் இப்படிலாம் போய் இப்படி தலைகீழலாம் வந்து ஷேவ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எந்த ரேசர் யூஸ் பண்ணாலும்
பார்த்து யூஸ் பண்ணணும். நம்ம அப்படியே கண்ணாபிரான்னு யூஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெட்டிக்க மாட்டீங்க. ஸோ இந்த ரேசர் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த டப்பா மண்டை இருக்கிறதுனால நம்ம ஜாலியாக அப்படியே ஸ்வைன் ஷேவ் பண்ணிடலாம். அண்ட் டேமேஜ் எதுவுமே வராது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெட்டிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சொரியாக வரும், அதெல்லாம் வரும். அதுதான் ஒரு ப்ராப்ளம். பட் அதுவுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக ஷேவ் பண்ணுறீங்க. இப்போ நான் சொன்னல இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஷேவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது வராது. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜென்டிலாக ஷேவ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஷேவ் பண்ணுறது எதிரி மாதிரி நம்ம கையும் காலையும் பார்த்துட்டு அப்படி ஷேவ் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக ஷேவ் பண்ணுங்கள். அதுவும் பாவம், நம்மளோட ஒரு பாடி பார்ட் தான். ஸோ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் அவ்வளோதான். அதே மாதிரி ஷேவிங் பற்றி நிறைய கட்டுக்கதையும் போயிட்டு இருக்கு. இப்போ எப்படி நம்ம தேனை வந்து தலையில தேய்ச்சா நம்ம முடி வெள்ளையாயிடும்ன்றாங்களோ, அதுவும் ஒரு கட்டுக்கதை தான். அதே மாதிரி ஷேவிங்லயும் நிறைய கட்டுக்கதை இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா, ஷேவ் பண்ண இன்க்ரோன் ஹேர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ராபெரி லெக்ஸ் இருக்குல்ல, உள்ள இருந்தே முடி வரும், அது வெளியே வராது, அந்த மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. நம்ம இன்க்ரோன் ஹேர் வரதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா, நம்ம டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்குல்ல மேலே, இதுக்கு மேலே வந்து நமக்கு டெட் ஸ்கின் செல் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம முடி இப்படி முளைக்குது. இப்போ என் முடி இப்படி, இதுதான் என்னோட ஹேர்னு வச்சுக்கோங்க. இப்படி என்னோட ஹேர் முளைக்கும் போது மேலே ஒரு லேயர் இருக்கு, டெட்டு இறந்து போன ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ அது மேலே முளைக்க முடியாமல் என்ன பண்ணுது, இப்படி ஸ்டாப் பண்ணி விட்டுது. அப்போ குட்டியா இப்படி நம்ம வருது. அதுதான் வந்து நமக்கு சொறி வந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் ப்ராப்பராக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி உங்கள் டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க, ரெகுலராக ஷேவ் பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்க்ரோன் ஹேர் வராது. இன்னொன்று, முடி ஃபாஸ்ட்டாக வளரும் அப்படிலாம் வளராது. ஃபாஸ்ட்டாக வளருங்கிறதுக்கு தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்கள் மேலே இருந்து உங்கள் ஹேரை எடுக்கிறீங்க. ஸோ உங்கள் ஹேர் முன்னாடி என்ன ரேட்டிங்கில் என்ன க்ரோத் ரேட் எப்படி இருந்ததோ அதே க்ரோத் ரேட் தான் இப்பயும் இருக்கும். பட் வேக்சிங்கில் கண்டிப்பாக க்ரோத் ரேட் ஸ்லோவாக இருக்கும். பிகாஸ் அது ஆழமாக ரூட்லேருந்து எடுக்குது, பட் இது மேலேருந்து எடுக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திக்காக வளரும், டார்க்காக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்ல இருந்து முடி எடுங்க, அதுக்கப்புறம் முடி எந்த பக்கம் வளருதோ அந்த பக்கமே எடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முடி வளருது பாயிண்டடா வளரும். இப்படி நமக்கு பிளண்டா அப்படி வளராம பாயிண்டடா வளரும். பாயிண்டடா வளரும்போது திக்கா தெரியாது, டார்க்கா தெரியாது. ஸோ இந்த மித் எதுவுமே நம்பாதீங்க. நீங்க ரெகுலரா ஷேவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் வெரி மச் ஷூர் உங்களுக்கு ஷேவிங்னா ரொம்ப பிடிச்சிடும். இன்னொரு விஷயமும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இது செட் ஆகும். நான் ஹவு ஐ ஷேவ் அப்படிங்கறத நான் சொல்றேன். அண்ட் ஷேவ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க கண்டிப்பா ஷேவ் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி பாடி இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ என்னோட ஸ்கின் ஒரு மாதிரி இருக்கலாம், உங்க ஸ்கின் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஷேவ் பண்ணி பாருங்க. சும்மா ஒரு ஓரமாக எங்கேயாவது ஷேவ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எப்படி வளருதுன்னு பாருங்க. திக்காக இருக்கா, டார்க்காக இருக்கா. உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லி இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் திக்காக தான் டார்க்காக தான் இருக்கு, எனக்கு பிடிக்கல, நான் வேக்சிங்கே பண்ணிக்கிறேன்னா கண்டிப்பாக பண்ணுங்க. பிகாஸ் ஒரு பாடிக்கும் ஒன்று சூட் ஆகும். டெர்மட்டாலஜிக்கலி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல, ஒரு பர்சனலாக ஃப்ரெண்ட்லியாக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட இன்னொரு சேனல் ராம் வித் ஜானு, நல்ல ஒரு பயங்கர ஒரு க்ரோத் இருக்கு அந்த சேனலில். பிகாஸ் நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் சப்போர்ட் இன்னும் தேவை. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் அந்த சேனல்ல நாங்க போடுவோம். அண்ட் உங்க எல்லாரையுமே நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்தி. பாய்.